பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் வி நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு. அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2024 வருடத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம். 2024 என்பது சனியின் ஆதிக்கத்தில் வருகிறது. இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் ஆட்சி பீடத்திலேயே இருக்கிறார். ஆகவே சனியின் ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறந்திருந்தாலும் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி இந்த வருடம் நன்றாகவே இருக்கும். இந்த வருடம் தொழில் வளர்ச்சி மே மாதம் முதற்கொண்டு நன்றாக இருக்கும். ஏப்ரல் வரை ஓரளவு மந்தமாகத்தான் இருக்கும். ஏப்ரல் முடிந்த பிறகு மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஏனென்றால் வரக்கூடிய குரு பயிற்சி மே 1ஆம் தேதி வருகிறது. ஏப்ரல் கழித்து மே 1ஆம் தேதி வருகிறது. குரு பயிற்சி இந்த வருடம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளிலே வருகிறது. திருக்கணிதப்படி மே 1ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதே தினத்தில் மே 1ஆம் தேதியே வாக்கியப்படி குரு பகவான் 1/5/2024 புதன்கிழமை மாலை 28 நாழிகைக்கு, அதாவது 28 நாழிகை 22 விகடிக்கு அளவிலே குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் மூலமாக ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு. அந்த ராசியிலே குரு பகவான் பகை வீடாக இருந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால் அதன் பிறகு பொருளாதாரம் மந்த நிலை சரியாகும். பொருளாதாரம் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொழில்துறையில் மே 1ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம். நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் கிரகணங்கள் என்று பார்த்தால் 2 சூரிய கிரகணங்கள், 1 சந்திர கிரகணம் வருகிறது. இந்த வருடம் 8/4/2024 திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்தில் முழு சூரிய கிரகணம், ராகு கிரகஸ்த ராகுனால் பிடிக்கப்பட்ட முழு சூரிய கிரகணம் வருகிறது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதை போலவே இந்த வருடத்தின் கடைசியிலே செப்டம்பர் 18/9/24, அதாவது 18/9/2024 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு கிரகத்தால் பிடிக்கப்பட்ட சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம் வருகிறது. அதுவும் இந்தியாவில் தெரியாது. அடுத்து அக்டோபர் 2/10/2024 புதன்கிழமை என்று ஹஸ்தம் நட்சத்திரத்தில் நிகழ்கின்ற பகுதி சூரிய கிரகணம், அதுவும் இந்தியாவில் தெரியாது. ஆக இந்த வருடத்தில் 2 சூரிய கிரகணம், 1 சந்திர கிரகணம், இந்த 3 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாதனால் எந்த சடங்கும் தேவையில்லை, எந்த சம்பிரதாயம் தேவையில்லை. ஆனால் கிரகணங்கள் இந்த வருடம் ஐரோப்பியத்திலே, அதாவது ஐரோப்பா நாட்டிலே அதிகமாக தெரியப்பட இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியிலே இந்த வருடம் சேதாரங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இயற்கையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடம் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் நிகழும். ஆனால் இந்தியாவில் பெரிய அளவில் எந்த சேதாரங்களும் இருக்காது. இந்த வருடம் மழை அதிகமாகவே பொழியும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மழை அதிகமாகவே பொழியும். நாடு இந்தியா முழுவதுமாக சுபிட்சமாகவே இருக்கும். இந்த வருடம் தொழில் வளர்ச்சி சென்ற வருடத்தை விட மிக அதிகமாக இருக்கும். அதுவும் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு மிக அதிகமான தொழில் வளர்ச்சி இருக்கும். ஜிஎஸ்டி வரி வசூல் கூட மிக அதிகமாகவே இந்த வருடம் இருக்கும்.
இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பார்கள். மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்த பிறகு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பார்கள். அந்த நேரத்தில் மே மாதம் முதற்கொண்டு பிறக்கின்ற பெண் குழந்தைகள் அதிக யோகத்துடன் இருப்பார்கள் என்று தான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடம் தங்கத்தின் விலை எப்பொழுது அதிகமாகவும் எப்பொழுது குறைவாகவும் இருக்கும் என்று பார்த்தோமேயானால், இந்த வருடம் ஏப்ரல் 2024, அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலே தங்கத்தின் விலை மிக அதிகமாக இருக்கும். அதே தங்கத்தின் விலை அடுத்து செப்டம்பர் 2024 குறைந்து இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 15 முதல் 20% செப்டம்பர் மாதம் ஓரளவு தங்கத்தின் விலை குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஏப்ரல் மாதம் மிக அதிகமான உச்சியை தங்க விலை தொடும் என்று இருக்கிறது. அடுத்து ஷேர் மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தோமேயானால், இந்த வருடம் ஷேர் மார்க்கெட் பங்கு விலைகள் மே மாதம் 2024 மிக அதிகமாக இருக்கும். அதாவது ஏப்ரல் மாதம் தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கும். அதன் பிறகு மே மாதம் ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தினுடைய விலைகள் மிக அதிகமாக இருக்கும். அக்டோபர் 2024, அதாவது தீபாவளிக்கு பிறகு அல்லது தீபாவளி சமயத்தில் அக்டோபர் 2024 ஷேர் மார்க்கெட் விலை குறைந்த அளவிலே இருக்கும். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கும். மே மாதம் ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தின் விலைகள் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் மாதம் தங்கத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதே போலவே அக்டோபர் 2024 ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தின் விலைகள் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் குரு பகவான் தனித்து மேஷத்திலும் ரிஷபத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். மேஷத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சனியுடைய பார்வை குரு பகவானுக்கு வருகிறது. ஆகவே ஆலயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ரிஷபராசிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ராகுடைய பாதிப்பு வருகிறது. இந்த ராகுடைய பாதிப்பு குரு பகவானுக்கு வரும்போது போலி சாமியார்கள் எல்லாம் அகப்படுவார்கள். ஆக மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு போலி சாமியார்கள் அகப்படுவார்கள். ஏப்ரல் மாதம் வரை திருக்கோயில்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். எப்படியும் இந்த வருடம் ஆன்மீகவாதிகளுக்கு, ஒரிஜினல் ஆன்மீகவாதிகளுக்கு, அதாவது நியாயப்படி நடந்து கொள்கின்ற ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். போலி ஆன்மீகவாதிகளுக்கு தீமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் குருவுக்கு சனியுடைய பார்வையும் அடுத்து ராகுடைய பார்வையும் வருகிறது. அடுத்து சனி பகவான் இந்த வருடம் முழுமைக்கும் ஒரே ராசிலேயே கும்பராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில் ஸ்திரமாக உயர்ந்து கொண்டிருக்கும். வர்த்தகங்கள், பணப்புழக்கம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதம் முதற்கொண்டு பணப்புழக்கம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். இந்த வருடம் மழை பொழிவு மிக அதிகமாக இருக்கும். சென்ற வருடத்தை விட அதிகமாகவே இருக்கும். வறட்சி என்பது இந்த வருடம் இருக்காது. ஆக பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். 2024 என்பது எண்கணிதப்படி 8 என்று வருகிறது. 8 என்பது சனியுடைய ஆதிக்கமுடையது. ஆனால் இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் ஒரே ராசியிலே சஞ்சாரம் செய்வதனாலும், சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்வதனாலும் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்குள் பிரச்சனைகள் வந்தாலும் புதிய சட்டங்கள் இயற்றுவார்கள். அதன் மூலமாக நாடு தொழில் வளர்ச்சி, நாட்டு வளர்ச்சி அனைத்தும் நன்றாகவே இருக்கும். இந்தியாவுடைய வளர்ச்சி வெளிநாடுகளுடைய வளர்ச்சிகளை விட அதிகமாகவே இருக்கும். இந்த வருடம் இந்தியாவுடைய பெயரும் புகழும் சிறந்து விளங்கும். இதுதான் இந்த வருடத்துடைய சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கிறது. அடுத்து ராசி பலன்களை பற்றி, ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் M.V. நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று.
கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி நண்பர்களை, மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கிறார். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிலேயே ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேது பகவானும் இந்த வருடம் முழுமைக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதன் மூலமாக இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், இந்த வருடம் எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் செலவினங்களும் அதற்கு ஈடாகவே இருக்கும். ஆனால் அந்த செலவினங்கள் அனைத்தும் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் சுப செலவாகவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் ஏப்ரல் மாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ஏப்ரல் மாதம் வரை தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் என்பது நிச்சயம். அதன் பிறகு கூட மே 1ஆம் தேதி நடக்கின்ற அந்த குரு பயிற்சியின் மூலமாக குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சென்றாலும் அது தைரியஸ்தானமாக இருக்கிறது. ஆகவே பிரார்த்தனைகள் மூலமாக தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே இந்த வருடம் முழுமைக்கும் ராகுமான் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு உடல் வலிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராகு என்பது முதுகு வலியை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆகவே உங்களுக்கு முதுகு வலி, தலைவலி போன்றவை அடிக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதற்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது நட்பு ஸ்தானமாக இருப்பதனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. மே 1ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை விழுகிறது. ஆகவே ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் அல்லது குறைந்தபட்சம் நிச்சயமாக முடிந்துவிடும். வீடு மனை வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இருக்கிறது. ஆகவே கிரகப்பிரவேசம் போன்றவைகளை செய்து கொள்ளலாம், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா காரியத்திலும் சாதித்து காண்பிப்பார்கள். மாணவர்கள் இந்த வருடம் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறுவார்கள், நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். ஆனால் மே 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எழுதக்கூடிய தேர்வில் சிறிது மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கடும் முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக வெற்றியும் பெறுவீர்கள். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். பதவி உயர்வு காரணமாக மே 1ஆம் தேதிக்கு பிறகு இடமாற்றம் கிடைக்க பெறுவார்கள். சிலருக்கு வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த வீடு மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ராசியான வீடு என்றால் வடக்கு வாசல் தான். ஆக வடக்கு வாசலாக பார்த்து நீங்கள் குடியேறினால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது, சந்தோஷம் காத்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கு அது சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் பேரிலும் மனைவி பேரிலும் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். உங்கள் பேரில் தொழில் செய்பவர்களாக இருந்தால் ஏப்ரல் மாதம் வரை நல்ல லாபம் இருக்கும். அதன் பிறகு சிறு தொய்வு இருக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் ஓரளவு குருவுடைய பார்வையினால், குரு 2ஆம் இடம் இருப்பதனால், ஏனென்றால் 2ஆம் இடம் குரு இருந்து 8ஆம் இடம் பார்வையிடுகிறார். ஆகவே பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் ஓரளவு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடம் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. 4 சக்கர வாகனங்களை கூட வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில்துறையில் லாபம் எல்லாம் விரயமாகும் என்று ஏற்கனவே கூறியிருந்தால் அந்த விரயம் சுபவிரயமாக மாறலாம். சுபவிரயமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் ராசியிலே சனி ராகுவான் இருப்பது சிறு சிறு உடல் தொந்தரவுகள் ஏற்பட்டு அதற்கு மருத்துவ செலவும் கூடவே இருக்கும். இந்த வருடம் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அதன் மூலமாக வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் ராசி ஜலராசி என்றால் மீன ராசியில் பிறந்தவர்கள், மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் வெளிநாடுக்கு செல்கிறார்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. தாராளமாக சென்று விட்டு வரலாம்.
அது டூராகவும் போய்விட்டு வரலாம். மேலும் இந்த வருடம் தீர்த்த யாத்திரைகளை செய்வீர்கள். அந்த தீர்த்த யாத்திரைகளில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில்துறை வளர்ச்சி மிக நன்றாக இருக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கிறது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, அதாவது மே 1 பிறகு முயற்சிகள் கடுமையாக இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக முயற்சிகள் இல்லாமலே உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடியும். ஆக இந்த வருடத்தில் ஒரு யோகமான வருடமாகத்தான் இருக்கிறது. இந்த வருடம் முழுமைக்குமே உங்களுடைய 7.5 சனி தோஷத்தை போக்குவதற்காக மீனராசியில் பிறந்தவர்கள் அனைவருமே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக இந்த வருடம் மே மாதம் அவசியம் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதற்கு தேவதை காமதேனு. ஆகவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் பிரதி வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை என்று பசுமாடுக்கு உணவு கொடுத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை ரேவதி நட்சத்திரத்திலே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். ஏனென்றால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரத்திலும் ரங்கநாதருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வார்கள். அந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது. சித்திரை மாதம் ரேவதி என்பது ரேவதி தேர் என்று மிகவும் சிறப்பான தேர் பண்டிகை அங்கு நடக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மீனராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. மேலும் இந்த வருடம் வரக்கூடிய புது கணக்கு தொடங்கும் போதும் தமிழ் வருட பிறப்பின் போதும் அவசியம் சீனிவாசன் பஞ்சாங்கத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்துவிட்டு அதை பயன்படுத்துங்கள். இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் சுபிட்சம் பெறுவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். எளிமையாக இருக்கும், வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இவ்வாறாக 2024 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் MV நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும்.